வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தாளமுத்து நகர் கிளை செயலாளர் தோழர் ரவி அவர்களோட அப்பா திரு அந்தோணி சௌரிமுத்து அவர்களது 39வது நினைவு நாள் இன்று. இந்த நினைவு நாளை முன்னிட்டு குழந்தைகளுக்காக ஒரு கதை சொல்லும் நேரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். கதை சொல்கிறதுக்கு முன்னாடி சில கதை சார்ந்த கலந்துரையாடலில் சில கதைகள் சொல்லக்கூடிய நல்ல சிறந்த ஆளுமைகளோட கலந்துரையாடல் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது. அந்த எண்ணத்தின்படி இன்னைக்கு நாம் சந்திக்க இருப்பது சிறந்த கதை சொல்லியும் மட்டுமில்லாமல் கதை எழுதியவர், புத்தகமும் எழுதியிருக்கிறாங்க, காலாண்டு இதழ் எழுதியிருக்கிறாங்க, கரிசல் அப்படிங்கிற காலாண்டு இதழ் ஆசிரியரும் கரிசல் பதிப்பகத்தின் உரிமையாளருமான தோழர் திரு அன்பழகன் அவர்கள் நம்ம இடையே வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவங்களோட சின்ன ஒரு கலந்துரையாடல். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளமுத்து நகர் கலை இலக்கிய பெருமன்றத்தோட செயலாளர் ரவி தோழர் அவங்களோட அப்பாவோட நினைவு தினம் இன்னைக்கு 39வது நினைவு தினம். அதை முன்னிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தோழர் பார்த்தீங்கன்னா ஒரு கலை இலக்கியத்தின் மேலே ஒரு ஆர்வம் உள்ளது. ஒன்று புத்தக வாசிப்பு கொண்டு வருவார், இல்லைன்னா கலை சார்ந்து ஏதாவது பண்ணணும் அப்படிம்பாரு. சிறுவர் மேலேயும் சிறுவர்களோட அந்த சிறுவர் சமுதாயத்துக்கு மேலே கொஞ்சம் அக்கறை உள்ளது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சிறுவர் சமுதாயம் தான் முக்கியமானது. ஏன்னா அவங்கள தான் நம்ம இளைஞர்களை நம்ம வந்து திருத்த முடியாது. ஏன்னா இளைஞர்கள் ரொம்ப முத்திட்டாங்க. சொல்லுவாங்களே 5 வளையாது 50 வளையமாங்கிறது 50க்கு முன்னாடி 25லே வளையாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ 5லிருந்தே நம்ம வந்து வளைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கலந்துரையாடல் கதை சொல்லும் நிகழ்வு தான் வச்சுருந்தோம். அந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு நினச்சி இன்னைக்கு உங்களை இந்த நிகழ்வுக்கு அழைச்சிருக்கிறோம். இப்போ உங்களோட நம்ம கலந்துரையாட போகிறோம். சரிங்களா? வணக்கம். இன்று தாளமுத்து நகர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினி அண்ணன் ரவி அவர்களின் தகப்பனார் அந்தோணி சௌரிமுத்து அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கதை சொல்லும் நேரம் ரொம்ப அருமையான தலைப்பு. இந்த தலைப்பில் கதைக்கான தரவுகள் எப்படி சேகரிக்கிறது, அது எப்படி உருவாக்கலாம், அப்புறம் வந்து உருவாக்குற விதத்தை எப்படி நம்ம பதிவு பண்ணுறது அப்படிக்கான நிகழ்வுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இப்படி வந்து இலக்கியம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. சிறுவர்களுக்கும் அது பெரியவர்களுக்கு யாருனாலும் சரி அந்த நடத்தக்கூடியதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போச்சு. இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பிற்கினிய தோழர் ரவி அண்ணன் அவர்களுக்கும் மாரிமுத்து அவர்களுக்கும் முழு நன்றி. கதைனா தோழர் பொதுவாக வந்து நம்மளை ஏதோ ஒரு வகையில் ஈர்த்துட்டு போகிறது தான் நம்ம கதையாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா எந்த ரூபத்துலேயாவது எதெல்லாம் நம்ம பாதிப்பை ஏற்படுத்துதோ அதையெல்லாம் கதைகளை கொண்டு வர்றது தான். குறிப்பாக வந்து நம்ம பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிய கரிசல் வந்து ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்லணும் தமிழ் இலக்கியத்தில். அப்படி பார்க்குறப்ப வந்து விளாத்திகுளம், கோயில்பட்டி, விருதுநகர், ராஜபாளையம் வரைக்கும் அங்கே வரைக்கும் இந்த கரிசல் பகுதி போகும். அப்படியான எழுத்தாளர்களை கீராலேருந்து துவங்கி இன்றைக்கி இருக்கிற நிறைய புது எழுத்தாளர்கள் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து துவக்க காலங்களில் வந்து அதிகமான வாசிப்பு கட்டாயம் வேணும். வாசிப்பு ஏற்படத்தான் ஒவ்வொரு கதைக்கான நுட்பங்கள் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கான நெளிவு சுழிவுகள் எல்லாமே அதில் தெரியும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படி பார்க்குற எழுத்தாளர்கள் இன்னைக்கு புது எழுத்தாளர்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே இலக்கியமாகி பிறகு தலித் இலக்கியமாகி பிறகு துவக்க காலங்களில் வந்து எழுத்து அப்படின்னு பார்ப்பனர்கள் எழுத்து தான் எழுத்துன்னு சொல்லப்பட்ட காலத்தை உடைச்ச இலக்கியம்னா அது கரிசல் இலக்கியம் தான். அந்த பார்ப்பன எழுத்துக்களை உடைச்சி கொண்டு வந்த இலக்கியம்னா அது குறிப்பாக வந்து கரிசல் இலக்கியத்தை சொல்லணும். அதை கடந்து அப்புறம் வந்து சிறுவருக்கான கதைகள் நிறைய இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதயசங்கர் மாதிரியான விஷ்ணுபுரம் சரவண, தங்கத்துறையரசி, நிறையா பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இன்னும் அந்த சிறுவர்களை உருவாக்குறதுக்கான களம் சிறுவர்களை எழுத வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால்
கட்டாயம் வந்து அது நம்ம அந்த வேலைக்கான அடுத்த முன்னெடுப்பை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கதை அப்படி எடுத்துட்டிங்கன்னா நம்ம பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா வந்து கரிசல் அப்படி எடுத்துட்டோம்னா குறிப்பாக வந்து எனக்கு என்னைய பாதித்த கதைகள் அப்படின்னா சூரங்குடி முத்தானந்தத்துடைய மாடுகள்ங்க அப்படிங்கிற ஒரு கதை. அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்சாரி வீடு. அந்த சம்சாரி வீட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து விவசாயம் குறையன்னா மாடுகள் அந்த உழவடிக்க அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, மாடுகளை விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகிறது. சரி. அப்போ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரியான ஊர்களில் வந்து அப்போ தான் வந்து புதுசாக வந்து இந்த டிராக்டர் முளைக்கும். மாடுகளுக்கு பதிலாக ஒருத்தன் வந்து மாடை பூரா விற்று சொத்துக்களை விற்று ஒரு டிராக்டரை கொண்டு வந்து வீட்டை நிப்பாட்டியிருக்கான், வச்சிருக்கேன். அந்த டிராக்டரை பார்க்கறதுக்கு ஊரே, ஏன்னா புதுசு அதிசயமா இருந்த உடனே இந்த டிராக்டரை பார்க்கறதுக்கு ஆட்கள் நிறைய வந்து போய் பார்க்க கொள்ள அப்படின்னு அவன் அதுக்காகவே அந்த டிராக்டரை மூடி வச்சு மறைச்சு வச்சு காட்டக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா அது ஒரு மேட்டித்தனம் பண்ணிட்டு வரான். அப்படி இருக்கிற போது அந்த அப்படியாப்பட்ட குடும்ப சூழல் இருக்கக்கூடிய ஊர்களையும் ஒரு வீட்டில் வந்து 10-50 மாடுகளை பராமரிக்க குடும்பமும் இருக்கு. கண்டிப்பாக அந்த பராமரிச்சு வரும்போது வந்து அந்த ஊரில் இந்த டிராக்டர் வச்சிருக்கிற ஒருத்தருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் பிடிக்காது. துவக்க காலங்கள் வந்து ஜென்ம பகை. சரி. அப்போ அந்த ஊரில் வந்து இந்த இட்லி எப்படி வந்து ரொம்ப அபூர்வம். அந்த நேரத்தில் இட்லி கிடைக்கிறதுக்கு விசேஷ நாட்கள் மட்டும்தான் வந்து தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் பார்ப்போம். இந்த ஆடி அமாவாசை இந்த மாதிரி தான். அப்படி இருந்த உடனே அந்த இட்லி அந்த வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வருது, அவங்க வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி வந்தோன்னா இட்லி போடுறதுக்கு ஊரே இட்லி சாப்பிட்றதுல குதூகலமாக இருக்கு. அந்த குதூகலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்கார பையன் வீட்டில் மாடு மேய்க்கிற பையன் வெளியூர்லேருந்து இங்கே வந்து வயிற்றுக்கு தன்னுடைய சாப்பாடு முறைக்காக இங்கே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் இந்த ஆட்டுக்காரங்களோட சேர்ந்து நம்ம வந்து அதை வந்து எப்படியும் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கனவுகளோடு இருக்கான். இருந்த உடனே அந்த நாட்கள் நெருங்குது. இவங்களும் ஆடு மேய்க்கிற இடங்கள்ல வந்து ஆடு மாடு மேய்க்கிற இடங்கள் நாளைக்கு சாப்பாடு 2 பேரும் எல்லாம் என்ன செய்யணும், முறை மாற்றி போகணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அது சொல்லி இருந்த உடனே வந்து அந்த நாள் நெருங்கி வருது. வந்தோடனே இவனும் அவங்களோட ஆட்டுக்காரங்களோட ஆடை மாற்றி 10 பேர் 2 பேர் விட்டுட்டு இவங்க 4 பேர் ஆடு மேய்க்க போகிறாங்க, சாப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் பலபடி 2 பேர் போகிறாங்க. இப்படி இருந்துட்டு இவனுடைய முறையும் வருது. போகும்போது அதுக்கெல்லாம் ஆவலோட போகிறான். அந்த சாப்பிடணுங்கிற ஆவலோட போய் உட்காந்து ரொம்ப அந்த ருசிச்சு அந்த எப்படி சொல்ல நாக்கு சொட்ட போய் உட்காந்துருக்கான். உட்காந்து அந்த இட்லியை எடுத்து சாப்பிடுவோம். டக்குன்னு அங்கே ஒரு கை வந்து பிடிச்சி அவனுக்கு தரம் இழுத்துட்டு வந்துட்டு அந்த பக்கத்து அவங்க அந்த 2 வீட்டுக்கு ஆகாமல் இருக்குல்ல, அந்த சண்டையில் இவன் சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு இழுத்து போய் கொண்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு அந்த ஏமாற்றம் ஆயிரும், சாப்பாடு கிடைக்கல. ஆமாம், ஆசைகளோட அவங்க சண்டையில் இவன் ஒரு இப்படியான இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை கதையாக போய்கிறேன். இதே மாதிரி தான் வேலராமூர்த்தின்னு ஒரு எழுத்தாளர். திரைப்பட நடிகர். ஆமாம், அவர் துவக்க காலங்களில் ஒரு அருமையான எழுத்தாளர். இருளப்பசாமி 21 கிடாயின்னு சொல்லி ரொம்ப அருமையான கதை. இந்த எப்போதும் இந்த கிடா வெட்டுற விஷயத்தை பற்றி எழுதிப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் கதை. அவர் நிறைய இருக்கார். ஜூவியில் தொடர்ந்து கூட்டாஞ்சோரில் இருந்தார். அப்புறம் உதிரி ஆட்டமா என்னமான ஒரு பண்ணாரு. இப்படி குற்றப்பரம்பரை. ஆமா, குற்றப்பரம்பரையும் ஜூவில வந்து நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து கூட்டாஞ்சோறு முதல்ல வந்து சரி மருமையா இருக்கும். அவரும் ஒரு கதை இருப்பார் இது மாதிரி, இந்த உணவுக்கான அந்த உட்கார்ந்து எழுதுற விஷயத்த உட்கார்ந்து அவன் சாப்பிட்டு ஒரு துணி வைக்கிறவன்னா அந்த பக்கத்து ஊர்லேருந்து இந்த மார்க்கம் வரும்போது அது பெருநாளிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரிய பிரபலமான கிளப்பு கடமை. அப்போ கிளப்பு கடைங்கன்னு சொல்கிறாங்க. கிளப்பு கடை, ஹோட்டல் கடை வந்து கிளப்பு கடைங்காது. இட்லி மட்டும் இருக்குது. இட்லி மட்டும் அது அங்கே இருந்து அவன் கனவுகளோட வரான். எப்படி சாப்பிடணும், காலாடிக்கிட்டு சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடணும், தொட்டு சாப்பிடணும். இட்லியை பிச்சு சட்னி கொஞ்சம், சாம்பார் கொஞ்சம்,
அந்த சட்னி கொஞ்சம் தொட்டு சாப்பிடணும் அப்படி கனவுகளோட வரான். தோலில் வந்து அந்த துணி இருக்குல்ல, பொதி இருக்குல்ல, ஆமா. பொதியை கட்டி பொதி போட்டு போட்டு வாரான். பாட்டு படிக்கான், தன்னால பாட்டு படிச்சுட்டு இப்படி வாரான், சந்தோஷமா வாரான். வந்து இருக்கிறப்ப வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு எனக்கு இட்லி வேணும், இட்லி வைக்காங்க, சாப்பிட்டுருக்கு. எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மீசையோட ஒரு கொம்பையாத்தவர் உட்காந்துருக்காரு. கேரட் கொம்பையாத்தவர் கேரட் உட்காந்துருக்கு. அப்போ இப்படியே பார்க்காரு. இவரும் பெஞ்சில் உட்காந்து, அவன் பெஞ்சில் உட்காந்துருக்கான். பெஞ்சில் உட்காந்துருக்கேன்னா பார்த்துட்டே குருன்னு பார்த்துட்டே இருந்தவர் என்ன சொல்றாரு, நீ இந்த அந்த ஒரு முத்துச்செல்லியாரத்துக்காரன் ஒன்னாப்பா தானே அப்படிங்காரு. ஆமாம் சாமி, நான் பக்கத்து இன்னொரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு இது துணியை கொண்டு கொடுக்க போறேன், வெளுத்து துணியை கொண்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போற போல சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல அவர் கேட்கறதுக்கு சாப்பாட்டுல லயிச்சு போயிருக்கானா அந்த பதில் அவன் குறைவா வந்து என்ன தெரியல, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வந்து இப்படி பேசுறிய, பதில் சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லி எந்திரிச்சு போய் அடிக்க போறாரு. கையை வாங்கி அடிக்கிற, டக்குன்னு கையை பிடிக்காத விதத்துல திமிரி பார்த்தார். அந்த ரொம்ப தவிர முடியவில்லை அப்படின்னு கதையை முடிச்சுப்பார். அது ஒரு விஷயம். இப்படி வந்து நம்மளோடய இருந்த விஷயங்களை, நம்மளோடயே இருக்கிற விஷயங்களை படைப்பா சொல்லணும். அதுல வந்து அந்த வகையில வந்து நம்ம கரிசல் எழுத்தாளர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம், இப்போ 2 நிகழ்வு சொன்னீங்க. ஒரு இதுல சாப்பிட போறவன கையை பிடிச்சிட்டாங்க, இன்னொரு இதுல அடிக்க போறவன சாப்பிடவன் ஒரு கையை பிடிச்சிட்டான், ஒரு ஸ்டெப்பு முன்னேறி. 2 பேருமே சாப்பாட்டுக்கான தாக்கத்துல இருக்கிறவங்க. இதெல்லாம் நீங்க சாப்பாடு தாகம். என்னோட பார்வையில் என்ன வருதுன்னா, இதுல அடி வாங்கின ஒரு பாத்திரம் இந்த இடத்துல அடிக்க போறதுக்கு முன்னாடியே கையை பிடிச்சிருக்கு. ஒரு முயற்சி வந்துருச்சு, அடிச்சா எந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சா. இது உங்களோட கதைன்னு தான் நினைக்கிறேன். நான் ஊர்ச்சோர்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் படிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருப்பான், அவனை எல்லாரும் மதிப்பாங்க. அது வரைக்கும் அவன் வந்து ஊருக்குள்ள துணியெல்லாம் எடுத்து போட்டு ஒரு வண்ணார் துணி தைக்கிற செலவி தொழிலாளோட மகன் அப்படிங்கிற ஊர்கஞ்சியில வரும். அதுல பாத்தீங்கன்னா அவன் உட்கார்ந்து சாப்பிடும் போது அவனை சாப்பிட சொல்லி அனுமதிச்சு அவனை வேடிக்கை பார்ப்பாங்க. அதான் வேடிக்கைன்னா அவனை வந்து ஒரு மரியாதையா பார்த்தாங்க. அதுக்கு காரணம் அவன் படிச்சதுனால. இந்த இடத்துல வந்து என்ன வருதுன்னா, ஒருத்தர் நம்மளை அடிமையாக்குறான், அடிமையிலிருந்து தலையிலிருந்து வெளியே வரணும்னா அவனுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். இவன் வெறும் சாப்பாட்டுக்காக ஆர்வமா இருந்தாலும் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டது படிப்பு தான் அப்படிங்கிற அந்த 3வது ஸ்டெப்பு, அதை 3வது படிக்கட்டு நான் பாக்குறேன். அடுத்த நிலைக்கு வந்து இப்போ என்னன்னா, அந்த ஊர்கஞ்சிலையும் சொல்ல போது ஞாபகத்துக்கு, ஊர்கஞ்சில் என்னன்னா நிறைய வந்து அந்த அந்த ஊர்கஞ்சியில அந்த வாத்தியாருன்னு சொல்லக்கூடிய கேரக்டருடைய, மாடசாமி கேரக்டருடைய சந்ததிகள் வந்து இன்னும் பந்தலுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. ஏன்னா கடைசி பந்துக்காக தான் காத்திருப்பாங்க. ஆனா இவன் வாத்தியாராகி படிச்சதுனாலதான் அந்த உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட எல்லாரோட உட்கார்ந்து அது மேசையில உட்கார்ந்து கூட அவன் நுழையிறப்போ மாடசாமிங்கிற கேரக்டர் நுழையிறப்ப திக்குனோட தான் வருவான். ஏன்னா அவன் ஊரு நம்ம இப்படிலாம் முன்னாடி சாப்பிட்டு இருக்கோம், இதே பந்தியில நம்மள உள்ள விடுறாங்க, இதே பந்தியில முன்னாடி அவனை எழுப்பி வேற விட்டுருக்காங்க. சின்ன வயசுல என்னப்பா நீ கடைசி தானப்பா சாப்பிடணும், முதல்ல வந்து உட்காந்துட்டு எழுப்பிலாம் வெளியே விட்டுருக்காங்க. சக மாணவர் சக பையங்களோட சேக்காளிமாரோட உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலையிலேருந்து எழுப்பி விட்டு எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அப்படி இருந்த நிலை வந்து நம்ம கல்வியான உடனே, ஒரு வாத்தியாரான உடனே அந்த சக வாத்தியார்களுடைய மரியாதை நமக்கு கொடுக்கப்படுது. அது எந்த வகையிலையும் சரிதான். ஆனா அதனால அது கல்வி எல்லா விஷயத்தையும் அழிச்சிருது இல்லை. கண்டிப்பா. இதுல எனக்கு ஒரு இது என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களா இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா, இப்போ வேலராமமூர்த்தி எழுத்தாளர் இருக்கட்டும், உங்களோட எழுத்தா இருக்கட்டும், எதுவுமே சில இடங்கள்ல நம்ம வந்து வாசித்ததை விட வாழ்க்கையா பார்த்ததுல இருக்கும். பார்த்தது, கேட்டது, அனுபவிச்சது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த எழுதுறோம். இது பார்க்காதவங்க, கேட்காதவங்க, அதாவது அனுபவிக்காதவங்க வாசித்தா மட்டும்தான் புரிய முடியும். வாசித்தாங்கன்னா இது போல சம்பவம் எங்கேயோ நடந்திருக்கும், எங்கேயோ பார்க்கக்கூடும், யாராவது சொல்லும் போது கேட்கக்கூடும். அந்த சம்பவங்களை, அந்த நிகழ்வுகளை கதையா எழுதலாம். சொன்னவங்க எழுத முடியாது, அவங்களால எழுத தோணாது. இப்போ நீ இதுல சொன்ன அந்த கதாபாத்திரங்கள் தன்னைத்தானே எழுதிக்க மாட்டாங்க. ஆனா அதை வேடிக்கை பார்த்தவங்களோ இல்ல சொல்ல கேட்டவங்க எழுதப்படும். அப்படி எழுதும்போது அந்த எழுத்து வெளியே வரும். மாணவர்கள் கதை சொல்றதுக்கான ஒரு முயற்சி, பயிற்சி எல்லாமே அதுல தான் கிடைக்கும். ஆனா அதுக்காக அடிப்படை என்ன, புத்தகம் வாசிக்கணும். நம்மளுமே அதுதான். இப்ப என்னன்னா, துவக்க காலங்கள்ல வந்து இப்ப துவக்க காலங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா கிடைக்கிறது, நம்ம வீட்டுக்கே வரக்கூடியது. அதை நான் கல்லூரியில படிக்கும்போது வரக்கூடிய விஷயம் இருந்தா கூட, தினப்பத்திரிகைகள், அந்த வாரம் வரக்கூடிய வாரமலர்,
ம். ஆமாம், அப்படித்தான் நம்ம அந்த கதையினோட எழுத்து மூலமாக வாசிப்பு மூலமாக உள்ளே போயிருப்போம். அப்புறம் நாளும் ஆக 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 அப்புறம் வந்து அடுத்த கட்டத்து தேவி, ராணி, குமுதம், ஆனந்த விகடன் படிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாக்கெட் நாவல், பட்டுக்கோட்டைவருடைய நாவல், அப்புறம் வந்து சுபாவனுடைய நாவல், ராஜேஷ்குமாரோடைய நாவல், ஜேடிஆருடைய நாவல், எம்சி மோகன்தாசனோட நாவல், இவங்களுடைய கதைகள்லாம் படித்தோன்னு தான் கதைக்காது. ஆனால் இது வந்து நம்ம வாசிப்பை கூட்டிகிட்டு போகிறதுக்கான இடமா இருந்திருக்கு ஒழிய, நமக்கு தரம் பார்த்து படிக்க வைக்கிறது இவங்க நம்ம இடதுசாரி எழுத்துக்கள் தான். கண்டிப்பாக. அது இதில் வந்து இடதுசாரி எழுத்துக்களை நம்ம வாசித்த பிறகு தான் அந்த புத்தகங்களே நமக்கு மறந்து போச்சு. இல்லை, நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன பத்திரிகை பூரா வாசிச்சுக்கிறாங்க. பாக்கெட் நாவல்னா எனக்குலாம் பாக்கெட் நாவல் எனக்கு ஜி அசோகன் தான் ஞாபகத்துக்கு வரும். அவரோட எழுத்துக்கள் நிறைய பார்த்துருக்கிறேன். இப்போ இந்த இனிய உதயத்துலலாம் புத்தகம் இனிய உதயம் பார்த்துட்டு இருக்கோம். சரவணா ஸ்டோர்ஸ்னு சொல்லி ஒருத்தங்க முன்னாடி கதை மலர்னு சொல்லி புத்தகம் போட்டாங்க. அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். வார இதழ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பார்த்துங்க, புதிய எழுத்தாளர்கள் அங்கே தான் அறிமுகப்படுத்துறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர் சுமதி, நிறைய பேர், முத்துலட்சுமி அப்படிங்கிற நிறைய எழுத்தாளர்கள் கூட அதில் அறிமுகப்படுத்துறாங்க. மணிமாலா அவங்க, ஆர் கீதா, இவங்க எல்லாமே அதில் தான் வந்தாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. புதிய எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய எல்லாத்தையும். பெண் எழுத்தாளருக்கு இந்த தேவி கண்மணின்னு ஒரு அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆமாம், அதான் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சரவணா ஸ்டோர்ஸோட கதை மலர் இப்போ வர்றது இல்லை, அதெல்லாம் நிறுத்தப்பட்டுருச்சு. அப்போ அந்த நேரத்தில் வரும்போது எல்லாம் உள்ள புகுந்து வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வார இதழ், மாத இதழ், நாவல்கள்லாம் வாசிக்கும் போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வாசித்துடுறாங்க. தனக்கான தான் நமக்கு எது பிடிச்சிருக்கு தொடர்ந்து வாசிக்க முடியாம. அதுதான் சொல்ல வர்றேன். என்னன்னா, திரைப்படம் பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச நடிகர் இவரு, பிடிச்ச இயக்குனர் இது, பிடிச்ச பாடல் இதுன்னு நம்ம ஒரு பார்வையில் போயிடும். இசையமைப்பாளர், இந்த இசையமைப்பாளர் பாட்டுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை இயக்குனர் இதே உதாரணத்துக்கு பாலு மகேந்திரா அப்படி போயிடும், பாரதி ராஜா, பாக்கியராஜ் அப்படி போயிடும். ஆனால் புத்தகத்தில் இலக்கியம் சார்ந்து வரும்போது நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, இடதுசாரி எழுத்துக்கள் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய நாளாகும். ஆமா, அதனால பொதுவாகவே வசித்து போய். ரெண்டாவது வந்து இடதுசாரி எழுத்துக்கள் சொல்றோம், நிறைய பத்திரிகைகள் நின்னும் போச்சு. அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ இடதுசாரி எழுத்துக்கள் நீங்க சொல்ல வந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு எழுத்துன்னு சொல்றீங்க, கதை மலர்னு சொல்றீங்களா, அது இல்லையே. இல்ல, அப்படி ஒரு தாக்கம் இருக்கு. அப்போ கண்டிப்பாக எல்லாம் பத்திரிகை வருதா, ரைட்டு தான். நமக்கு பிடிச்ச எழுத்துக்கள் தொடர்ந்து வரலன்னா தொடர்ந்து படிக்க முடியாத, வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி மடைமாற்றம் செய்யப்படுது. எங்க போறாங்க, அடுத்து எங்க போறது, யாரை தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திரைப்பட இயக்குநர்கள் 2 பேர், யாரு, டி ராஜேந்திரன், பாக்கியராஜ். அவரோட உஷான்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. டி ராஜேந்திரன் உஷான்னு ஒரு புத்தகம், பாக்கியராஜரோட பாக்கியாங்க புத்தகம். 2மே போட்டி போட்டு வரும். ஆனால் இளைஞர்கள் காலத்தில் நான் அந்த காலத்தில் இருக்கும்போது நான் பள்ளி பருவம் முடிச்சு கல்லூரி பருவத்தில் அதை போட்டி போட்டு வாங்குவோம். அதில் உள்ள எழுத்துக்கள் அப்படி நம்மளை ஈர்க்கும். பாக்யராஜ் சாரோட கேள்வி பத்திரிகை நம்மளை ஈர்க்கும். டி ராஜேந்திரோட வார்த்தைகள் பூரா நல்லா இருக்கும். அப்படி நம்மளை அடுத்த ஒரு 10 வரி எழுதியிருப்பாரு, அடுத்த 10 வரி நம்மளை எழுத தூண்டுவார். அது அந்தாதின்னு சொல்லி ஒன்று வச்சு வைப்பாங்க பாருங்க, அது வரிசையா இருக்கும். அடுத்த வாரம் எழுதிட்டோம், நம்மளை எழுத தூண்டக்கூடியதா. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிகையில நமக்கு பெரிய சொற்குலோகமா தெரிஞ்சது, ஈர்ப்பு அதிகம். ஏன்னா அது மட்டும் இல்ல, மெனக்கிட்டு அந்த பத்திரிகை வச்சுட்டு போயிருக்கும் தோழர். பாத்தீங்களா, எனக்கு பத்திரிகையின் மேல ஒரு நமக்கு வந்து எப்படி அந்த பத்திரிகை மேல ஒரு ஈர்ப்புல என்ன நடக்கு அப்படிலாம் போய் அங்க போய் என்ன நடக்காதா வைக்கலாம் அப்படிலாம் இருந்தா அது ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க. ஒரு அதே மாதிரி விஷயமா இருக்கும். இதயம் பேசுகிறதுன்னு வந்துச்சு. ஆமா, நிறைய பத்திரிகைகள் இல்ல. இப்போ வந்து தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த மேல்புறத்துல புத்தக கடையில உள்ள இருந்த மாதிரி தெரியல. நான் என்னென்ன தோழர், என்னைக்கு இந்த கையடக்கமான நிலையில செல்போன் வந்துட்டோ குறைஞ்சிட்டு, ஆனா என்ன கையடக்கமான நிலையில வந்தாலும் சரி, பெரிய பெரிய எல்இடி எனக்கு டிவி வந்தாலும் சரி, புத்தகமா படிக்கிற திருப்தி எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் இந்த கணையாளின்னு ஒரு புத்தகம் அது வருது. அது முன்னாடி ஆரம்ப காலத்துல வரும்போது வேற மாதிரி இருந்தது, இடையில நிறுத்தப்பட்டு வேற ஒரு அதாவது அந்த பொறுப்பாசிரியரோ யாரோ மாத்தப்பட்டு வேற மாதிரி ரமன் பிரகாஷ் ஒருத்தர் நடத்தினாரு. ஆனா ஆரம்ப காலத்துல கணையாளியை அவ்வளவு தூரம் சொல்லுவாங்க, கணையாளி வாசிக்கவே முடியாதுமாங்க. ஆனா நான் பள்ளி பருவம் முடிச்ச உடனே அதை அடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த காலகட்டத்துல கணையாளி மட்டும் இல்ல, சதங்கை, கவிதாச்சரண், அப்புறம் வந்து செம்மலர் தாமரை இப்போ தாமரை வரல, செம்மலர் மட்டும் வந்துட்டு வருது. இது போக புதிய காலச்சோடு, காலக்குறின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. அது காலச்சோடு இருந்து இனிய உதயம், அப்புறம் கவிதாச்சரண், உயிர் எழுத்துன்னு ஒரு உயிர் எழுத்து வருது. திருச்சியில இருந்து அது இடையில கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்துருச்சு. வருது அவரு சுதீர் செந்திலோட. அது உயிர் எழுத்து நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்பு. ஆனா
காக்கை சிறைகள்னு ஒரு புத்தகம் வருது. இப்பவும் வந்துட்டு இருக்கு. ஆனால் கட்டுரை தான் இருக்கு, அது முழுவதும் கட்டுறதா? நிறைய கதைகள் சொல்லவும் சின்னத்தில் அது கட்டுரை கதைகளுக்கும் போடலாம், நிறைய கட்டுரைக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு. காக்கை சிறைகள் எப்பவுமே சிறு பத்திரிகைகள் வந்து இப்போ வந்து குறைவு தான் தோழர். நிறைய காலங்களில் நிறைய சுந்தர சோகன் ஒரு புத்தகம் வந்துச்சு. அப்புறம் வந்து சுப்பிரபாரதிமணியினுடைய சுப்பிரபாரதிமணியினுடைய ஒரு புத்தகம், ஒரு கட்டத்தில் யுகமாலின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. ஒரே யுகமாயினி யுகமாலினி ஒரே ஒரு நிகழ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு பதிப்பு தான் என்கிட்ட இருக்கு. அந்த புத்தகம் படிச்சீங்கன்னா அப்படி இருக்கும். இன்னும் சொல்ல போனா திசை எட்டும் ஒரு புத்தகம் காலாண்டு இதழ். அதுக்கு மொழிபெயர்ப்பு மட்டும் முழுவதும் மொழிபெயர்ப்பு குறிஞ்சி வேலனுடைய அவர்தான் மொழிபெயர்ப்பு நாள். திசை எட்டும் ஆரம்ப காலத்துல இவ்வளவு பெருசா இருந்த புத்தகம் இப்ப அதுல பாதி கதை சொல்லியே வருதான்னு தெரியல. அது இணையத்துல பார்த்த மாதிரி இல்ல, கதை சொல்லியே நம்ம கவிஞர் யவனிய சிரம் தான் பொறுப்பாசிரியர்னு சொல்லி எனக்கு தம்பி 2 கதை இருந்து அனுப்புனேன். இப்போ வர்றது இல்லை. ஆனால் போட்டாங்கன்னு சொல்லி புத்தகத்தில் வந்துருச்சு தம்பினார். புத்தகம் எனக்கு வரல. ஆனால் கிடைக்குமானு கேட்டால் இணையத்தில் படிக்கணும். அவனுக்கு சிறுகதைன்னு சொல்லி ஒரு இதில் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சிறுகதை இவங்க தான் நடத்துறாங்க. உதயசங்கரும் நம்ம மணிமாறன் ஒருத்தர் வந்து அவங்க வச்சு நடத்துறாங்க. அது முழுக்க சிறுகதை மட்டும்தான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் இருக்கான்னு தெரியல. இப்போ கதைகளை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, கதைகள் பற்றி பேசும்போது கதைகளை நான் என்னோட பார்வையில் அதை வந்து ஒரு 3 வகையை பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, பெரியவர்களுக்காக, அதாவது என்ன சொல்லலாம், அந்த இளமை தாண்டி நடுத்தர வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தங்க அவங்களுக்கான கதைகள். ஏன்னா அவங்களுக்காக ஏன் அந்த கதைகள்னா அவங்களோட பார்வை முழுவதும் சமூக பார்வையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கானது. அவங்ககிட்ட சமூக பார்வையும் இருக்கும், கொஞ்சம் கிளுகிழுப்பாகவோ இல்லை ஒரு காதல் கவிதைகள் அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இளமையாக அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்து சிறுவர்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கான அவங்களோட ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு அவங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஏணிப்படியாக இருக்கணும், அது ஒரு பால்கனியாக இருக்கணும், அது மொட்டை மாடியாக இருக்கணும். 3 வகை. குழந்தைகளுக்கு ஏணிப்படியாக இருக்கணும் சிறுகதைங்கிறது, இளைஞர்களுக்கு பால்கனியாக இருக்கணும், முதியவர்களுக்கு மொட்டை மாடியாக இருக்கணும். இப்படி ஒரு 3 வகையை பிரிச்சுக்கிட்டா இந்த கதைகளில் இப்போ இவங்க எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறது தான் வரும். இப்போ சிறுவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சிறுவர்களை தான் எடுத்துக்கிறோம். சிறார்களுக்குன்னு நிறைய எழுத்தாளர்கள் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் சிறார் எழுத்தாளர்கள், சிறார் அமைப்பாளர்கள், சிறார் செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இந்த இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அது அதுதான் சொல்கிறேன். இது ஒரு இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு சிறார் இலக்கியம். சிறார் இலக்கியம்னா நம்ம எனக்கு அதே மாதிரி சிறார் இலக்கியம் வந்து இன்னொருத்தர் நம்ம விருதுநகர் ராஜபாளையம் போயிட்டு வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த பாருங்க, யார் நம்ம கரிசல் வெளியிட்டாங்கல்ல. ஆமா ஆமா. அப்போ ஒருத்தர் மலையில இலக்கியம் ஒருத்தர் இப்போதான் கேள்வி வருது. அடுத்த கேள்வி நான் அதான் கொண்டு வரேன். இப்போ சிறார் இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து தமிழாசிரியர் தங்கத்துறை சும்மா என்கிட்ட அந்த இதை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி இப்போ நான் உங்களோட நம்ம கலந்துரையாடலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சிறார் இலக்கியம் என்பது சிறார் எழுதுவதா, சிறாருக்காக எழுதுவதா? சிறாருக்காக பெரியவர் எழுதுனா அது பெரியவங்க எழுத வருமா? எழுத்து பெரியவங்களோட எழுத்து, இலக்கியம் சிறார் எழுத்து. சிறாருக்காக சிறாரே எழுதுறாதான். இதுல எது சிறார் இலக்கியம்னா என்ன? அதாவது இப்போ எப்படின்னா மொத்தத்தில் சிறார் இலக்கியம் அவ்வளோதான் அது தலைப்பு. ஆமாம், இதுல அவங்களுக்கு தனக்குத்தானே எழுதிக்கிறது தான் எனக்கு சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். யாரு சிறாருக்கான களத்தை உருவாக்கி சிறார் இலக்கியம் ஆகும். சிறார் இலக்கியம் எழுதுறது, வாசிக்கிறது. அவங்களே எழுதணும், அவங்களுக்கே வாசிக்கணும். அவங்க வந்து அதுனா வரக்கூடிய இனிமேல் பின் வாசிப்பாளர் உருவாக்கி வரக்கூடிய சிறுவர்கள் அதை வாசிக்கிறது. 2வது அவங்களுமே அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ஒரு நுழைவு. அவன் சின்ன வயசுல சிறுவர் கதை எல்லாருமே அப்படித்தான் படிச்சிருப்போம். ஆமா, அம்புலி மாமா கதைகள், அந்த கதையில் படிச்சிருப்போம். அப்போ இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். அடுத்த கட்டத்துக்கு எழுத போயிட்டோம், அடுத்த கட்டத்துக்கு வாசிக்க போயிட்டோம். ஆனா அவங்க மூலமா கூட்டு போய் தான் அவங்களே கூட்டு போனா அவங்க சக மாணவர்கள் நம்ம தோழர்களுக்காக எழுதலாம். அந்த சிறுவர் இலக்கியத்தை சொல்லணுமே ஒழிய சிறுவர் இலக்கியத்தை எழுதுறது எனக்கு சாத்தியம் இல்லை. பெரியவங்க வழிகாட்டணும் எழுதக்கூடாது. நீங்க சொல்றது பெரியவங்க சிறார்களுக்காக எழுத வேண்டியது இல்ல, சிறார்களை எழுத வைக்கணும். அதுதான் நீ எழுது, நீ உன்னோட சக தோழர்களுக்காக களத்தை உருவாக்கலாம் அப்படின்னு. நம்ம இடையில இந்த நம்ம என்ன சரவணன் விஷ்ணுபுர சரவணனுடைய கதைன்னு நினைக்கிறேன். அந்த கதை அது வந்து என்னது ஒரு கலக்கூத்தாடியினுடைய கதை. அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்வு நடக்கு. அதில் வந்து அந்த இது பள்ளிக்கூடத்துல வந்து காசு பிரிச்சு ஒரு
நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில் இந்த புள்ள வந்து இது பாயிறது, அப்புறம் வந்து அது வந்து சாகசங்கள், அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி எதுக்கு வந்திருக்காங்க. வளையத்துக்குள்ள கலை பையங்கள்லாம் சேர்ந்து பையங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து பார்த்துட்டு கடைசியில் மறுநாள் பள்ளியிடம் விட்டு போகும்போது அந்த பிள்ளையும் அந்த பிள்ளை கூட வந்த தகப்பனாரும் ஒரு கடையில, அந்த பிள்ளை அந்த கடையில நிக்கி, தகப்பனார் தூரத்துல அங்க நிப்பாட்டிட்டு இந்த பிள்ளை கடைக்கு போறா. இவங்களும் அந்த கடையில நிக்காங்க. அந்த பையனை வந்து இந்த பையங்க 2 பசங்களும் ஒரு 2 பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்து போற பிள்ளைங்க, பேக்கப் போட்டு போற பிள்ளைங்க அந்த பிள்ளைய பார்க்காங்க. பார்த்த உடனே அது அது அந்த பிள்ளைகளா எழுதுந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பெரியவங்க எழுதுறதை விட பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு உணர்வு. ஆமா, அது என்ன சொல்லுது, அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தோன்னே ஒரு அந்த பாப்பா வந்து அந்த கலக்குத்தாடி பாப்பா வந்து இது கேக், ஒரு சாக்லேட் கேக் 5 ஸ்டார். 5 ஸ்டாருக்கு கேட்ட உடனே இந்த பிள்ளைங்க வந்து அவன் 5 ஸ்டார் கடையில வந்து அவன் என்ன பண்றான்னா, நான் 5 ரூபாங்க அவன் 5 ஸ்டார் 4 ரூபா தான் வச்சிருக்கா, 4 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேக்கு. கேட்டோன்னே அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த கடைக்காரங்க சொன்னா, இந்த பசங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்களா ஆளாளுக்கு துட்டை போட்டு அந்த 5 ஸ்டார் ஜாக்கெட்டை அவன் வாங்கி கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய மனிதன் அதுக்கு பாருங்க, வாங்கி கொடுக்காங்க. வாங்கி கொடுத்து அந்தக்கெல்லாம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் போன அன்னைக்கு வந்து இந்த இதில் பண்ணி நீங்கள் சேர்ந்து பேசிட்டு அதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைட்டு கொடுத்துட்டு அந்த பிள்ளைட்டு கொண்டு அந்த அந்த கலக்குத்தரை இப்போ கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த அவங்க கூடாரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடுறான். ஓடி போய் அங்கேருந்து திரும்ப வாரான். வந்த உடனே ஒரு சங்கு கொண்டு கொடுக்கா. இந்த சங்கு வந்து நாங்கள் ராமேஸ்வரம் அங்கே நிகழ்ச்சி பண்ண போயிருந்தோம், அங்கே வாங்க நிறைய வச்சுக்கொண்டு பிள்ளை கொடுக்காங்க. எவ்வளவு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு பாருங்க. இதை வந்து இந்த பிள்ளைங்க எழுதுனா நல்லா இருந்திருக்கும், எழுத வைக்கணும். நான் எழுதுறது நீங்க எழுதுறது அதுங்கிறது சாத்தியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே எழுத்தாளர்கள் தான். நம்ம எப்படினாலும் கற்பனை யோகா எழுதிக்கலாம். ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அரை பக்கம் இருந்தாலும் சரி, கால் பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளை எழுத வைக்கணும். இந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லலாம், அவங்கள எழுத தூண்டணும், களத்தை கொடுக்கணும். நம்ம உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு கதையை சொல்றோம், சதனா அந்த கதை மாதிரி உனக்கு தோன்றதை எழுது. அதுதான், அவ்வளவுதான். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய தோன்ற விஷயத்த கதையை சொல்லி இது போல நீ இது மாதிரி உனக்கு என்னென்ன நிகழ்வு ஏற்பட்டுச்சோ, என்னென்ன பார்த்தையோ, பட்டாம்பூச்சி பிடிக்க போறேன், நாம தட்டாம்பூச்சி போறது இருப்போம், நான் பட்டாம்பூச்சி பிடிக்க எழுது. அப்ப நீ என்ன பண்ண, அழகா போகும்போது அந்த செடி இந்த செடி பார்த்த தவறு விழுந்த, தண்ணிக்குள்ள விழுந்த, முள்ளு குத்திச்சு, அதை உருவாக்கல, அந்த பட்டாம்பூச்சி பறந்து போச்சு, இதெல்லாம் நீ பார்த்து எழுது அப்படிங்கறது அந்த மாணவர்களுக்கு. அதுதான் சிறுவர் இலக்கியம். நம்ம செய்யறது சிறுவருக்கான இலக்கியம். பெரிய இப்ப சொல்ல வந்தீங்க, அதான் சிறார் இலக்கியம் என்பது சிறார்களுக்காக எழுதக்கூடியதான் சிறார் இலக்கியம். பெரியவர்கள் சிறார் குறித்து எழுதுனா அது பெரியவர்கள் எழுதிய சிறார்களுக்கான இலக்கியம். அப்படித்தான். அதுதான் இப்போ வந்து அது செய்யக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது கண்டிப்பா அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு இதுதான் எனக்கு நம்ம தங்கத்துறை சேமாவும் என்ற சிறுவர்கள்ங்கிறது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகள் கூட கிடையாது. 12 படிக்கிற வரைக்கும் வயசு கூட எழுதலாம். 18 வயசு வரைக்கும் அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க கூட வரைக்கும் கூட எழுதலாம். அவங்க கல்லூரி போனா கூட மாற்றம் வேற இலக்கியம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் படிப்பான். அதனால சிறுவர் இலக்கியம் அப்படின்னா சிறுவர்கள் மட்டுமே எழுதக்கூடிய இலக்கியம். அவங்க பார்த்ததை, அவங்க ரசிச்சதை, அவங்க அம்மா தண்ணி எடுக்க போறத, இல்ல அவங்க அம்மா தண்ணி எடுத்து தூக்கிட்டு வர்றத, வெளியில இருக்க குப்பை வண்டிக்காரன் எப்படி போறான், இந்த மாதிரி நிகழ்வுகளை அவ பாக்குற நிகழ்வு, கடைக்கு போறது, சொன்னமில்ல இந்த மாதிரி மாதிரி எழுத வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும் மொழியே. நாமளே எழுத சிறுவர் என்னைக்கு எழுத கண்டிப்பா அவனை வாசிக்க முதல்ல வந்து அவனை வாசிக்க வச்சாத்தான தொலை அடுத்து தோணும். நீ நாமளே எழுதிக்கிட்டு இருந்தா அங்க அந்த சிறுவர் இலக்கியம் எப்படி வரும்? காட்சியை கொடுக்கணும், களத்தை காட்டணும். நீ இந்த மாதிரி தான் களம், இதை பார்த்துட்டு நீ எழுத ஆரம்பிக்கலாம். நம்ம அது என்ன செய்யலாம்னா அதுதான் நம்ம கூட அப்படி செய்யணும். என்ன செய்யறோம் அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரு சிறுவர் இலக்கியத்துக்கு விருது கொடுத்தா சொல்றாங்க. அது எப்படி தப்பு? அது யாரு கொடுக்கும்? கொடுங்க. அதுதான் சிறுவர் குழந்தைங்க டவுசரை பெரிய ஆட்கள் கொடுத்தா எப்படி இருக்கும்? பொருத்தமற்றதா சாகித்ய அகாடமி கொடுக்கும், அது தேவையில்லாது. அது சிறார் இலக்கியம் சிறுவர்களுக்கு தான் கொடுக்கும். ஊக்கப்படுத்தினா இன்னும் இப்போ நிறைய படைப்பாளர்கள் நிறைய இருக்காங்க. சின்ன பசங்க வந்துருவாங்க. அவங்ககிட்ட வர்றதுதான் ஒரு புதுமையான படைப்பு. நம்ம பார்க்கலையா அந்த பையன் படம் வரைஞ்சு கொடுத்து அவன் கிரியேட்டிவ் வரையறான். கொடுத்த உடனே என்ன பண்றோம், போட்டு அதை அழகா பென்சில் பிடிச்ச விதமே வேற மாதிரி. எங்க வீட்டுக்கு சின்ன என் பேத்தி ஒரு பக்கத்து பேத்தி வருவா, பென்சில கொடுத்தா போதும் வாட்டில் செவுத்துல வர, அதான் ஓவியம் முடிஞ்சது. அந்த விடுதலை தான் அவங்களுக்கு விட்டு விடுதலை அப்படியே. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அவங்கள எழுத வைக்கிறதுக்கு என்னென்ன களம் இருக்கோ, ஒவ்வொரு 1000 100 பிள்ளை இருக்கா, 100 பேருக்கும் 100 விதமான களம் இருக்கும். அவ்வளவுதான்.
படைப்பு வந்துரும்ல, 100 படைப்பு வருமே. வந்துரும். அதுல என்ன செய்யலாம்னா, நம்மகிட்ட ஒரு 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 சஜஷன் இருந்ததுன்னா அதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு கருத்தை சொல்லலாமோ ஒழிய முழுவதும் நம்மள எடுத்துக்கூடாது. ஆனா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிறுவர் எழுத்தாளர்கள் வந்து பெரிய ஆளுக்கு தான் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க எனக்கு இல்ல. கேட்டா நான் சிறுவர்களுக்கு எழுதுறேன்னு இல்ல, சிறுவர் எழுத்துக்கான செயல்பாட்டாளர் இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அது தப்பு இல்ல. சிறுவருக்கான எழுத்து செயல்பாட்டாளர் இருக்கலாம். அது குறிப்பா தங்கத்துறை செம்மா மாதிரியான ஆளுக்க, முகிலன் ஒரு தோழர், இவங்கலாம் அழகா முகிலன் தோழர் எழுத்து அவங்க ஏதோ ஒரு ஊர்ல அவர் வேலை பார்த்த பணி செஞ்ச ஊர்ல பள்ளி உருவாக்கி மாணவர்களை புத்தகமா போட வச்சாங்க. அது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தான் போட்டிருக்கு. ஆனா பயிற்சி கொடுத்து பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நானும் இதுதான் பண்ணணும். இப்போ போன சம்மர்ல கூட தங்கத்துறை செம்மா கேட்டோம். இங்க குளத்தூர்ல ஒரு டீம் ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு ஒரு சரின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அப்படியே அது அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அப்படி வர முடியாமல் வச்சு. ஆனால் அதுவும் சொல்கிறேன், எல்லாருமே மாரியம் தோழராக இருக்கட்டும், அன்பழகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சிறுவர்களை எழுத வைக்கிற தூண்டக்கூடிய ஆட்களாக வேணா இருக்கலாம் ஒழிய அந்த தட்டை நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது. போன்சாய் பதிப்பகத்தில் அந்த அம்மா பண்ண வேலையில் நான் வந்து வெம்பக்கோட்டை அவங்க பள்ளியில் பணிபுரியும் போது நானும் அண்ணனும் போயிருக்கோம். அவங்க நூலகத்தை நாங்கள் வீடியோ எடுக்க போயிருந்தோம். அங்கே வச்சு அந்த ஒரு 6ஆம் வகுப்பு மாணவிகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன படிக்கிறேன்? 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் வந்து ஒரு சாதாரண மாணவியாக தான் இருந்தேன். எங்கள் அத்தை தமிழத்தை, இவங்க தமிழ் அம்மாவை தான், தமிழாசிரியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ புத்தகங்களையும் எங்களுக்கு கொடுத்தாங்க, வாசிக்க சொன்னாங்க. நான் எல்லாம் வாசித்தேன். இப்போ நான் ஒரு எழுத்தாளர் ஆகிட்டேன் அப்படின்னு. மகிழ்ச்சியாக இருக்குல்ல. 6ஆம் வகுப்பு மாணவி எப்படி மாறினா, நான் ஒரு புத்தகம் எழுதிட்டேன், அந்த புத்தகத்தை நான் எழுதின கதையை புத்தகமாக்கிட்டாங்க. இந்த இருக்கு பாருங்க என்னோட புத்தகம், அது எழுதின புத்தகத்தை அந்த நூலகத்தில் இருக்குதான் சிறுவர் இலக்கியம். இப்போ அந்த பொண்ணையே எழுதிட்டு நான் எழுதிட்டேன், நான் எழுத்தாளர் அப்படின்னு பெருமையை சொல்லுது. அந்த பெருமையை சொல்றது இல்ல, அந்த செயல்பாட்டாளர் யாரு? இவங்க தான். அதை கொண்டுந்தாங்களா? எங்களுக்கு அது பெரிய விஷயம் வந்து இல்ல. அதுதான் தோழர் வேணும். அந்த இடத்துல போய் நீங்க இருந்துகிட்டு அது நல்லா இருக்காது. நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கதைகள், அதாவது கதைகள் எழுதக்கூடிய ஆளா இருந்துட்டு சிறுவர் கதைகள் எழுதுறது பெரிய ஒரு சாமர்த்தியம் கிடையாது. அதுல என்ன இருக்கு சந்தனா? நான் என்ன கேட்கறேன், சிறுவர் கதை எழுதுறதுக்கு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சிறுவர்களை வச்சு எழுத வைக்கிறதா தான் வெற்றி. அவங்களை எழுத வைக்கிறதான் வெற்றி. இந்த வெற்றி தான் நான் பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எழுதுறவன் சிறுவர் இலக்கியத்தை எழுதுறவன் அவனுடைய வயசுல ஒரு சிறந்த எழுத்தாளரா பெரிய எழுத்தாளர் வருவான். இதுதான் சரி தோழர். இப்போ சிறார் இலக்கியம் பத்தி பேசணும். இதுக்கு அடுத்தது இப்போ இவங்களுக்கு முக்கியமா நம்ம வந்து பெரியவங்க களங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான். அது அவங்க வாசிப்பாங்க, எழுதிடுவாங்க. இதுக்கு அடுத்த நிலை இருக்கு பார்த்தீங்களா, இளைஞர்களுக்கான இதில் பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கான எழுத்துக்களும் வாசித்தலும் பெரிய சிக்கலாக இருக்குது. சமுதாய சிக்கலுக்கு இவங்க தான் காரணமாகவே இருக்கிறாங்க. நிறைய இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கதை மட்டும் இல்லை, எதையுமே வாசிக்கிறது இல்லை. இவங்க தினசரி நாளிதழ் எதுவுமே வாசிக்கிறது இல்லை. இவங்ககிட்ட போயிட்டு நீ கதையை படின்னு சொன்னால் இவங்க ஒரு கதை நமக்கு சொல்லிடுறாங்க. நான் அதை அப்படி செஞ்சேன், எனக்கு கதை படிக்க நேரம் இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் கையில் புத்தகம் இருப்பது ரொம்ப அரிதாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அலைபேசி தான். அந்த கையடக்க பேசியில் உட்காந்துக்கிட்டு நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், சரி அதுலேயாவது வாசி அப்படின்னு சொன்னால் அதில் வாசிக்கக்கூடியது நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதிலிபின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதுறாங்க. நானே கூட ஒரு கதை எழுதியிருக்கிறேன், 3 கவிதை எழுதி போட்டிருக்கேன். யாருனாலும் அதை வாசிக்கலாம். அதுல அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா நிறைய கதை வகை வகையா கொடுத்துருக்கு. வாசிக்க சொல்லி தோண்டுது. நம்ம வாசிக்கலன்னா நீங்க இந்த மாசம் ஒண்ணுமே வாசிக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு செய்தி போடுது. அதை எடுத்து பார்த்தோன்னா ஐயோ வாசிக்கலையோ, நம்ம உடனே தொட்டு திறந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான கதை, புராண கதையில இருந்து காதல் கதை வரைக்கும் எல்லாம் இருக்கும். நீங்க நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை, ஆனா வாசிப்பீங்க, வார்த்தைகள் அதில் கிடைக்கும். நிறைய பேர் யாரும் குறை சொல்லிடுவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க, உள்ளே எழுதுவோம். அந்த அமைப்பு ரொம்ப அருமையான அமைப்பு. அது போல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இந்த பிளாக் அதுன்னு சொல்கிறாங்க, எழுத்தாளர்களோட பிளாக் இருக்குது, அதுலலாம் எழுதுறாங்க. புத்தகமாக நீ வாங்கி படிக்கலும் இதில் எழுதையா வாசிக்கலாம். வாசிக்கிறதுக்கு இதுலேயும் இடம் இருக்குது. ஆனால் இளைஞர்கள் அதையும் வாசிக்கிறது இல்லை, அதையும் தொடாமல் இந்த 30 செகண்ட் ரீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்துக்கிட்டே உருட்டி விட்டு போய் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 பேர் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி அவங்க 2 பேருமே நடிக்கிறாங்க, அதை வீடியோ எடுக்கிறாங்க, போடுறாங்க. இவங்க அதை பார்த்துறான், சிரிச்சிக்கிறான், போயிடுறான். இவனுக்கு அதில் என்ன லாபம் இருக்குது? அந்த 30 செகண்டில் அவங்க 2 பேரும் செய்கிற லூட்டியில் இவன் பார்த்து சிரிச்சுட்டு போயிடுறான். அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த விஞ்ஞான ரீதியில் பணம் வந்து சேருது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கலாம். இவனுக்கு நேரம் வீணாகுதா, இவன் சிந்தனை வீணாகுதா? அதுக்குள்ள போகணும். நீ வாசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு புத்தகங்கள் நிறைய இருக்குது, எழுத்தாளர்களோட புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. ஆன்லைன், அதாவது இணையத்தில் வாசிக்கக்கூடிய புத்தகங்களே நிறைய இருக்கு. இவங்க என்ன பண்ணலாம்? நம்ம
அதான் தோழர். இப்போ என்ன வாசிக்கிறது வந்து இப்போ வந்து நம்ம கையடக்க நிலை வந்தோடனே என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இயக்கங்கள் இருக்குல்ல, இலக்கிய இயக்கங்கள் வந்து இந்த ஊர்கள் வந்து இந்த ரேஸ் மாட்டு ரேஸு, ம் அது அந்த மாதிரி அந்த ரேஸ் இந்த ரேஸ் வைக்கிறாங்களே, அது மாதிரி இவனை வந்து ஜெயபிரகாசத்தினுடைய கதைகளை ம் படிக்கிறது, ம் படித்து அந்த அந்த கதை பற்றி விமர்சனம் பேசுறது, அதுக்கு பரிசு. இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போது புத்தக வாசிப்புக்கும் விமர்சனத்துக்கும் நம்ம பரிசும் கொடுத்து அறிவிப்பு கொடுக்குறோம். கல்லூரிக்குள்ளே போய் நீங்கள் புத்தகத்தை நம்ம வாசிங்கன்னு சொன்னாலே அதுக்கு அவ்வளவு இல்லை பரிசு. அதான் நான் பரிசு வந்து பெரிய தொகை பரிசாக இருக்கும். நானே இப்போ உங்கள் இடையில கூட திமுக தோழர் நண்பர்கிட்ட ஒரு சொன்னேன், பெரிய ஆள் தான் அவர். அவர்கிட்ட கூட சொல்லும்போது என்ன சொன்னால், நீங்கள் திராவிடம் வாசிக்கணும்னா அந்த பெரிய பெரியரும் ஒரு மையமாக வச்சு 50,000 ரூபா பரிசு, 50, 30, 20 பரிசு வைங்க கல்லூரி மாணவர்களுக்கு. தூத்துக்குடி மட்டும் அந்த 50,000க்காக மட்டுமா திராவிடத்தை படிக்க ஆரம்பிச்சிருவான். பரிசு கொடுக்கணும் கண்டிப்பா. எப்படி 3 பேர் தேர்ந்தெடுத்தாங்க, அப்போ ஒரு 10-20 பேரால் படிக்க ஆரம்பிச்சிருவான் கண்டிப்பா. சரிதானா? அப்போ அதன் மூலமா அது ஒரு இடத்துல இப்போ உதாரணம் படிக்க ஆரம்பிச்சிட்டானா அந்த அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியல, அது நல்லதை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவான். இது திட்டம் நல்லா இருக்குது, இப்படி வைக்கலாம், இப்படி செய்யலாம். இதுவே மாதிரி தான் கதைகளுக்குமே. கதைகளை வந்து அவனை வாசிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு போட்டி வைக்கணும், வாசிப்பு போட்டி. ஆமா, ஏன்னா அது வாசிப்பு போட்டி அப்படின்னா நம்ம ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறோம், வாசித்துட்டு நீ அதை விமர்சனம் பண்ணு. அவர் ஜெயபிரகாசம் கதைகள் அல்லது பூமணி கதைகள் அல்லது கீராஜநாதனுடைய கதைகளை வந்து அல்லது குறிப்பிட்ட கதையை வச்சே வைக்கலாம். இல்ல நீங்க உன்னோட விருப்பமான கதையா படிச்சுட்டோன்னு சொல்லி கூட கொடுத்தா கூட வாசிச்சு சிறந்த விமர்சனத்துக்கு பரிசு அங்க வச்சு பேசுறதோ அல்லது சொல்றதோ அல்லது எழுதுறதோ ஏதோ எந்த ஒரு இதெல்லாம் கொடுக்கலாம். எழுத்து மூலமா கொடுத்தாலும் சரிதான். இது வந்து நம்ம நிலப்பரப்புல அங்கங்க பகுதியா பிரிச்சு வைக்கணும். மொத்தமா பிரிச்சு வைக்கிறத விட இந்த பகுதியில இப்ப திருச்செந்தூர் தாலுகா அந்த வழியில, இந்த பக்கம் ஸ்ரீரண்டம், சாத்தவங்க, இந்த மாதிரி ஒரு தாலுகா வாரியாகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியா வாரியா வைக்கணும். அப்படி வச்சுட்டோம்னா அவன் வந்து இப்போ கே ராஜநாராயணனுடைய கதைகளை படிக்க ஆரம்பிச்சிருவான். சொல்ல இன்னொரு விஷயம், இது அப்படியே அமைப்பு சார்ந்து வைக்கலாம், நூலகம் சார்ந்து வைக்கலாம் இல்லையா? நூலகம் சார்ந்து வைக்கலாம், அதான் யாருனாலும் வைக்கலாம்ல. அந்த பரிசு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அவங்கள்ட்ட இருக்காதுல்ல, அதனால அல்லது நம்மள மாதிரி வெளி ஆட்களுடைய பரிசு கொடுக்க முன் வரணும். இது இப்படிதான் கொண்டு வர முடியும் தோழர். அவனை கொஞ்ச நேரம் 10-20 பேர்னா 2 பேரா வருவான்ல. கண்டிப்பா தேர்வு செய்யலாம். ஆமா, அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போகும்போது வந்து அவன் எழுத்து நல்லா இருந்ததுன்னா கதை எழுதுக்கு என்ன வேலையோ அதை செய்ய சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ வந்து இளைஞர்களை எப்படி நம்ம கொண்டு வரலாம்னு திட்டமிடுறோம். பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே நிறைய களம் கண்டவங்களா இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இலக்கிய போராளிகளாகிட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் நற்பணி மன்றமே வச்சிருக்காங்க. எழுத்தாளர்களுக்குன்னு இந்த சினிமா ரசிகர் மன்றம் வச்ச மாதிரி எழுத்தாளர்களுக்குன்னு நற்பணி மன்றம் வச்சு அவரோட பிறந்த நாள் வந்தாலும் சரி, அவரோட திருமண நாள் வந்தாலும் சரி, எதையாவது வச்சு அதுக்கே சோரட்டி ஒட்டி பெருசாக கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவரை கொண்டாடுற அளவுக்கு அவரோட புத்தகங்களோ படைப்புகளோ வாசிக்கப்படவில்லை. கட்டாயம் ஒரு தனி மனித எழுத்தாளர்களை தனி மனிதனத்தனமாக போற்றி கொண்டாடுறாங்க வழிய அவரோட எழுத்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத யாருமே பண்றது. அது எப்படின்னா தோழர், இப்போ தோழர் இயக்க ஏற்பாடு பண்ணுனா இயக்கத்துக்கு அவருக்குமான நட்பை அவர்கிட்ட நாங்கள் இவங்களுக்குலாம் செய்யறோங்கிற காட்டுறதுக்காகத்தானே ஒழிய இவங்களை உருவாக்குறதுக்காக இல்லை. அதுதான் அந்த இடத்துலதான் சிக்கலே ஆகுது. ஆனா அந்த உருவாக்குற மாதிரியான அமைப்புகள் வரணும். அது குறைவு. ஏன்னு கேட்டேன்னா இப்ப எனக்கு என்ன இலக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இலக்கியம் வந்து ஒரு அறிவு தோழருக்கு பொதுமை கிடையாது, எனக்கும் பொதுமை கிடையாது. அப்படிதானா? நீங்க ஒரு களமா இருப்பீங்க, நாங்க ஒரு களமா இருப்போம். ஆனா இலக்கியம்ங்கிற இடத்துல 2 பேரும் இணக்கமா இருக்கணும். ஆனா இவர் பேருவாரோ, இவர் பெரிய ஆளாயிருவாரோ, அவர் பெரிய ஆளாயிருவாரோங்கிற மனநிலை வந்துருச்சு. அப்படித்தான் ரொம்ப இயக்கங்கள் வந்து இலக்கியமா இருக்கக்கூடிய இயக்கங்கள் வந்து தரமட்டமானது காரணம், அதுவும் ஒரு காரணம். பெரிய இயக்கத்துல இருந்து சின்ன இயக்கம் வரைக்கும் அப்படித்தான். இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. தாமியாச வந்து பெருசா சொல்றோம். எனக்கு தெரிய இப்போ ஒரு 30 ஆண்டு காலத்துல எந்த வளர்ச்சியும் இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் கையில் இருந்துகிட்டு அதை விடாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்க ஒழிய இது ஒரு பெரிய அமைப்பு. தமிழ்நாடு முழுக்க பிரபலமா இருக்கக்கூடிய அமைப்பு தூத்துக்குள்ள இல்ல, தூத்துக்குடி மாவட்டத்தில் இல்லை. கண்டிப்பாக அதான் அது ஒரு காரணம். அப்போ இந்த அமைப்புகளே இப்படி இருக்கும்போது வந்து இது சார்ந்து இருக்கக்கூடிய
இது 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 இதை விட பின்தங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள்லாம் எப்படி ஈடுகட்ட முடியும் சொல்லுங்க? எல்லாருமே ஒவ்வொருத்தருடைய சுயத்தோட தான் இருக்கு. நீங்க சொல்றதுன்னா நாங்க பள்ளிப்பருவத்துல கேட்ட கதை மாதிரிதான், ஒரு தமிழ்நாட்டு தவளை கதை மாதிரி தான். ஒருத்தர் ஒரு தவளை ஏறுனா இன்னொரு தவளை இழுத்து விடும், நண்டு கதை சொல்லுவாங்க, மேலே ஏறினா இழுத்து விடும் அப்படிம்பாங்க. அது போலதான் இன்னைக்கு அவர் வளர்ந்துருவாரோ இவர் வளர்ந்துருவாரோ. அது இப்போ தீக்காசி, இலசைமணியன் இவங்கெல்லாம் இருக்கிற காலத்துல இலசை அருணான் இருந்தார் ஓட்டப்பட, இவங்கெல்லாம் இருக்கிற காலத்துல அப்படி கிடையாது தோழர். அந்த காலத்துல அவங்க வந்து வளர்த்துடணும்னு நினைச்சேன். நானும் அப்படி உருவாக்கப்பட்டேன். என்னையெல்லாம் எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது. ஆனா நம்ம ஆர்வத்தின் பேர்ல அவங்க ஊக்கப்படுத்தி உருவாக்குறதான். கண்டிப்பா தீக்காசி எல்லாம் பார்க்க போயிருக்க, திருநெல்வேலி போயிருக்க, அவ்வளவு பாராட்டி உருவாக்குறாரு. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஆனா இப்ப இருக்கிற அமைப்பு யாருமே இல்லை. சொல்லுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சின்னதா ஒரு கம்யூனல் நெருக்கடி இருக்குமா அப்படின்னு தெரியல. இவனை உருவாக்கிட்டோம்னா ஏன் எழுத்து மாரிமுத்து தோழர் எழுத்து, அன்பழகன் எழுத்தை விட மாரிமுத்து தோழர் எழுத்து நல்லா இருக்கு, சிறப்பா இருந்துச்சுன்னா அதை உள்வாங்கிக்கிற மனசு எனக்கு இல்லை இப்போ உள்ளதுல. ஆமா கண்டிப்பா. அதனால உங்களை ஊக்கப்படுத்திட்டோம்னா நம்மளை விட சிறப்பா எழுத்து இருக்கு, ஆனா நம்ம தாழ்ந்து நம்மளை அமுங்கி போயுமோ அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய எழுத்தாளர் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே இருக்கு. கண்டிப்பா அதனாலதான் எல்லாமே அப்படி தேங்கி கிடக்கு. நான் பரவாயில்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அது தலித் எல்லாருக்கும் யாருன்னு எல்லாத்தையும் அப்படித்தான் இருக்கு. நிச்சயமா அதை ஊக்கப்படுத்தி கை தூக்கி விடக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் இப்ப இல்ல. ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இன்னைக்கு கல்யாண்ஜின்னு சொல்லக்கூடிய அன்னதாசனா இருக்கட்டும், இன்னைக்கும் கதைகளை அவங்க எல்லா கதைகளுமே துவக்க காலங்க ஆரம்ப காலங்களில் வாசித்த கதைகளை தான் இருக்கு. இப்போ அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, ஆமா, அவங்களுடைய கதைகளை வச்சு அவங்க கதையில தான் பெருமை பேசுற மாதிரி, அவங்க இதில் பேசுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொதுமையான கதைகள் இல்லை. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கெல்லாம் கீராவோ மேலாண்மை பொன்னிச்சாமியோ ரோசா குமார் ஒருத்தர் உண்டு, ரொம்ப நாள் இதுல தாமியாசல இருந்தாரு, மேலூர்காரு, அவரு மொசக்குட்டிங்கிற கதை ரொம்ப அருமையான கதை. ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆமா அந்த கதையெல்லாம் அவரு எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த கதை மூலமா தான் நம்ம அவருக்கு ஈர்க்கு பெருமைப்படுறான். ரெண்டாவது அதே மொசக்குட்டி எழுதின ரோசா குமார் நார்வேல் ஒரு சிறுகதை பயில இருந்து வச்சுட்டு வந்திருந்தாரு. அப்ப சந்திச்சும் போது ரொம்ப பெருமையா பேசினேன், எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்போ அந்த ஊக்கம் வந்து அவர் யாரும் தெரியாது, அவர் என்ன கம்யூனலும் தெரியாது, என்னன்னு தெரியாது, எந்த ஊரும் தெரியாத கதை மட்டுமே பேசி. ஆனா அப்படி இப்ப வாசகர்களோ முன்னத்திய ஆட்களோ இல்லை. உண்மைதான் தோழர். அதாவது இப்ப நம்ம கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம தீக்காசி இருக்காருல்ல திருநெல்வேலி, அவரு கதை மட்டும் இல்ல எந்த படைப்பா இருந்தாலும் அவர் ஊக்குவிப்பார். கவிதை எழுதிவார் தோழர், கார்டு எழுதிவாரு, அஞ்சல் டைல எழுதிவாரு. நான் ஒரு 98 வயசுல இருக்கும்போது, அவர் உயிரோட இருக்கும்போது அவரை வந்து அதே ஜானகிராம ஹோட்டல்ல போய் ஒரு நிகழ்வு நடத்தும் போது பயிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தவறுனப்புறம் அவரோட நினைவு நாளுக்கு போயிருக்கிறேன். எனக்கு வந்து பெரிய இதுன்னா அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்னை வழிகாட்டியது நம்ம எழுத்தாளர் கவிதாயினி சக்தி ஜோதி அம்மா அவர்கள். அவங்க நல்ல கவிஞர், அவங்க எழுத்தாளர், அவங்க எனக்கு ஒரு படைப்பு, எனக்கு ஒரு முன்னத்தியர்னு வச்சுக்கலாம். நான் அந்த ஆரம்ப கட்டத்துல அவங்களோட எழுத்துக்களை தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதை சொல்லி தான் நாங்கள் போய் பார்த்தேன். அங்கே போய் இவங்க பேர் சொன்னோன்னா அவர் எனக்கு அப்படியே அவங்க தான் நண்பரா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரு வயசு என்ன, அவர் நம்ம வந்து அறிமுக எழுத்தாளரா, நம்ம அப்போ எழுதவில்லை, புத்தகமும் போடல, ஆனால் நம்மளை வந்து ஊக்குவிச்சார். அந்த ஊக்குவிப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கொண்டு வந்துட்டு. அதான் அந்த மாதிரி பெரிய எழுத்தாளர்னு சொல்லக்கூடிய பெரிய அமைப்புவா இருக்கக்கூடியவங்க யாருமே இருக்கக்கூடிய ஆட்கள் தூக்கி விடுறதுக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை. அது உண்மைதான், அது பெரிய வெற்றி தான். நம்ம பெரியவங்களுக்கான படைப்பு குறித்து பேசும்போது இந்த மாதிரி, அதாவது ஒருத்தருக்கு வந்து தூக்கி விடக்கூடாது இல்லை, ஆனா எல்லாரும் அப்படியே தேங்கி ஒரு பரவலா இருக்கிறாங்க, வளர்ந்துட்டோம்னு நினைச்சு இருக்காங்க, வளரல. ஆனா அந்த காலத்துல எழுதின எழுத்தாளர்களை விட இப்ப எழுத்தாளர்களும் நிறைய இருக்காங்க. கண்டிப்பா. ஆமா ஆமா அப்பெல்லாம் ரொம்ப அரிது தோழர், ரொம்ப அரிதா இருக்கும், உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ வந்து நிறைய உருவாகுறாங்க, அவங்கள தூக்கி விடுறதுக்கு அது நல்ல நல்வழிப்படுத்த ஆள் கிடையாது. நல்லா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமைப்பை வச்சுக்கோங்களேன், அந்த அமைப்புல ஒரு பரிசு போட்டு அறிவிச்சு பண்றான்னா, அந்த அமைப்புல உள்ளவ இருக்கிற எழுத்தாளர் தான் பரிசு கொடுக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த அமைப்புல இருக்கணும், அந்த அமைப்புக்கான ஆளா இருக்கணும், அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு பரிசு கொடுத்துறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது பெரிய அமைப்புகள் எந்த அமைப்பா இருந்தாலும் சரிதான். ஆனா அது வேண்டாம், அது கூடாது. படைப்பு சார்ந்து இல்லாம அவங்க அமைப்பு சார்ந்து இருக்கிறாங்க. இதுதான் இப்ப ஆகமத்துல இப்ப நம்ம வந்து பேசுறது மாதிரி நம்ம பேசுறது இப்போ வந்து நீங்க இப்ப இனி கூப்பிட்டு பேசுறீங்கன்னா, நான் 4 நாள் கழிச்சு நான் உங்களை கூப்பிட்டு பேசணும். ஓ அப்படி இல்லைன்னா அப்படித்தான் இருக்கு.
அதை உடைக்கணும். நல்லா இருந்ததுன்னா பண்டமாற்று முறை மாதிரி நீ எனக்கு கொடுத்த நான் உனக்கு கொடுக்குறேன். நீங்க அது போல நல்லா இருக்குன்னு சொன்னா காமராஜர் பேச்சு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி கூப்பிடுவோம். நல்லா இல்லைன்னா கூப்பிட வேண்டாம். வேண்டாம், நல்லா இருக்குன்னு கூப்பிடணும்ல, அந்த மனநிலை இல்லை. அதான் படைப்பு சார்ந்து இல்லாம ஒண்ணு அமைப்பு சார்ந்தும் இந்த படைப்பாளர் சார்ந்தும் தான் இருக்குது ஒழிய அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு உள்ள இலக்கிய தளம் பெரியவங்கிட்ட இருக்கு. கட்டாயம் அது ஆக மொத்தத்தில் நான் வந்து ஒரு 3 விஷயம் பண்ணிட்டோம். என்னென்ன, சிறுவருக்கானது, இளைஞர்களுக்கானது, பெரியவங்களுக்கானது. நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இது ஏணியாகவும் இது வந்து பால்கனியாகவும் பெரியவங்களுக்கு மொட்டை மாடியாகவும் இருக்குது. இப்போ 3 விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சிறார்களுக்கு சிறுவர்களே படித்து சிறுவர்களே எழுதினா தான் சிறார் இலக்கியம் வரும். இளைஞர்களுக்கு இணையத்தில் நீங்கள் அலைபேசியே நீங்கள் எடுத்தாலும் அதுலேயும் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னொன்று, நீங்கள் வாசிப்பதனால உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பு அமைப்பு சார்ந்து நடத்தணும். இது 2வது. 3வது, பெரியவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? நீங்கள் படைப்பு பாருங்க, அமைப்பு பார்க்காதீங்க, படைப்பாளர் குறித்து பார்க்காதீங்க. படைப்பு குறித்து பேசுங்க, படைப்பு குறித்து எல்லாருக்கும் செயல்படுங்க, படைப்பை தூக்கி பாருங்க. இந்த படைப்பு இப்படி இருக்கு, இந்த படைப்பாளரை இப்போ நம்ம இது அடுத்த படைப்பு எழுத தூண்டணும், இந்த படைப்பை எல்லா இடத்துலையும் பரப்ப வேணும் அப்படின்னு பெரியவங்களுக்கு இது 3 விஷயம் பண்ணியிருக்கோம். சரியா? இது இப்போ இன்னைக்கு வந்து கதை குறித்து பேசுனதுல இந்த ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பேசியிருக்கோம். யாருமே பேசாத விஷயம் 3 விஷயத்த தெளிவாக பேசியிருக்கோம். ரொம்ப நன்றியாக, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிறிது இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்வோம். நன்றி.